எல்லாருக்கும் தெரிஞ்ச பழமொழி ஒன்று உண்டு. அது என்னென்னா, பல்வலியும் தலைவலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழி கூடவே நாம் வயிற்று வலியும் சேர்த்துக்கலாம். வயிற்றில் பல காரணங்களால் வலி வரும். அதில் வயிற்றின் மேல் பகுதியில் வலி வருவதற்கு பல காரணங்கள் உண்டு. அதில் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இரைப்பையில் அல்சர் இருந்தால் வயிற்றில் வலி வரும், பித்தப்பையில் கல் உண்டான வயிற்றில் வலி வரும், கணையத்தில் பாதிப்பு ஏற்பட்டால் வயிற்றில் வலி வரும், கிட்னியில் கல் உண்டான வயிற்றில் வலி வரும். இப்படி இதுவெல்லாம் பொதுவாக வயிற்றில் மேற்பகுதியில் வலி வருவதற்கான காரணங்களாகும். எப்படி தலைவலிக்கு சாரடான் எடுத்துகிட்டு சரியாயிடும் அப்படின்னு பேசாமல் இருந்துடுறாங்களோ, அந்த மாதிரி இந்த நவீன யுகத்துலேயும் வயிற்றில் வலி வந்தால் சாதாரண ஆன்டாசிட் இல்லைனா ரேண்டினின் போன்ற மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு வலி அப்போ குறைஞ்சேன்னா அதை கேர்லெஸ்ஸாக விட்டுருவாங்க. அப்படி இல்லாமல் நமக்கு ஏன் வலி வந்துச்சு அப்படின்றத நாம் தகுந்த பரிசோதனை செய்து அதில் உண்மை கண்டுபிடித்து அதற்கு தகுந்த சிகிச்சையும் மேற்கொள்ளணும். அதுதான் ரொம்ப நல்லது. இன்றைக்கி நாம் பித்தப்பைனா என்ன, பித்தப்பையில் கற்கள் எவ்வாறு உண்டாகுது, அவ்வாறு உண்டான கற்களால் நம்ம உடம்புக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படுது அப்படின்றத தெளிவாக பார்ப்போம். நாம் உண்ணும் உணவில் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும்போது அதனை ஜீரணிக்க பித்தப்பையானது அமிலத்தன்மை அதிகம் கொண்ட பித்த நீரை சிறுகுடலுக்கு செலுத்தி அதனை ஜீரணிக்க உதவும். இதில் நம்ம முக்கியமாக ஒன்று பார்க்கணும். அது என்னென்னா, பித்தப்பை பித்த நீரை சுரப்பதே கிடையாது. பித்த நீரானது கல்லீரில் சுரக்கப்பட்டு பித்தநாளம் வழியாக சிறுகுடலுக்கு செல்லுது. அவ்வாறு செல்லும் வழியில் பித்தநாளம் வழியாக பித்தப்பையிலும் பித்த நீர் சிறிது சேமிக்கப்படுகிறது. ஸோ பித்தப்பையின் வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிற உணவு சாப்பிடும் பொழுது சேமிக்கப்பட்ட பித்த நீரானது சிறுகுடலுக்கு செலுத்துவது தான். எனவே இந்த பித்தப்பையை எடுப்பதால் பெரிதாக எந்த ஒரு பாதிப்பும் நம்ம உடலுக்கு வராது. அதை தான் நமக்கு முக்கியமாக கவனிக்கணும். இதை பற்றி நான் பிறகு தெளிவாக சொல்லுறேன். இந்த பித்தப்பையினுடைய வேலையில் ஏதேனும் கோளாறு ஏற்பட்டால், பித்தப்பையின் சுருங்கி உரியும் தன்மை குறைந்தாலோ அல்லது பித்தப்பையின் பாதையில் ஏதேனும் அடைப்பு ஏற்பட்டாலோ அல்லது வேறு பல காரணங்களால் பித்தப்பையில் பித்த நீர் நிறைய நாள் சேர்ந்து அது பித்தக்கற்கள் உருவாக காரணமாக அமையுது. இவ்வாறு உருவாகும் பித்தக்கற்களை 3 வகையாக பிரிக்கலாம். கொலஸ்ட்ரால் அதிகமாக உள்ள கொலஸ்ட்ரால் கற்கள், பிக்மெண்ட் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவோம். மற்றும் ஒரு வகை மிக்ஸ்டு ஸ்டோன்ஸ், கொலஸ்ட்ரால் மற்றும் பிக்மெண்ட் ஸ்டோன்ஸ் கலந்த மிக்ஸ்டு ஸ்டோன்ஸ் சொல்லுவோம். ஸோ இவ்வாறு 3 வகையாக பிரிக்கலாம். இந்த கற்கள் எவ்வாறு உருவாகுது, அதனால் ஏற்படும் பாதிப்பு என்னென்னு நம்ம பிறகு பார்ப்போம். பொதுவாக எங்ககிட்ட வர பேஷண்ட்டுக்கு பித்தப்பையில் கல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லுவோம். அப்போ அவங்க கேட்குற முதல் கேள்வி என்னென்னா, பித்தப்பையில் கல் ஏன் டாக்டர் வந்துச்சு, எனக்கு உடம்புல கொலஸ்ட்ரால் கூட இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கிளியராக ஒன்று தெரிஞ்சுக்கணும், உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ராலுக்கும் பித்தப்பையில் கல் வர்றதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையவே கிடையாது. அப்போ பித்தப்பையில் கல் ஏன் உண்டாகுதுன்னா அதுக்கு பல காரணம் இருக்குது. பொதுவாக பித்தப்பையில் கற்கள் 40 வயது கடனவங்களுக்கு தான் அதிகமாக வரும். அது மட்டும் இல்லாமல் ஆண்களோட பெண்களுக்கு 2 முதல் 3 மடங்கு அதிகமாக கற்கள் வரும். ஏன்னா அவங்க கருத்தடை மாத்திரையாக ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள், அதில் ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருக்கும். அது அந்த பித்தப்பை சுருங்கி தன்மையை குறைக்கிறதுனால பித்தப்பையில் கல் உருவாகும். இப்போ அடிக்கடி குழந்தை பெற்றுக்கொள்கிறாரு பாருங்க, அவங்களுக்கு உடம்புல ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருக்கிறதுனால பித்தப்பையின் சுருங்கி உரியும் தன்மை குறையிறதுனால பித்தப்பையில் கல் உண்டாகும். மேலும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா டெய்லி சிக்கன் மட்டன் சாப்பிட்னே இருப்பாங்க. அந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கும் பித்தப்பையில் கற்கள் உருவாகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஏன் அப்படின்னா, அவங்க சாப்பிட்ற கொழுப்பு சத்தை ஜீரணிக்கிற அளவுக்கு நமக்கு பித்த நீரானது உருவாகாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் ரொம்ப குண்டாக இருப்பாங்க, ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். அந்த மார்பிட் ஒபிசிட்டி, அவங்களுடைய பிஎம்ஐ பார்த்திங்கன்னா மோர் தென் 40 இருக்கும். சாதாரணமாக அவங்க 65 கிலோ இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 100 கிலோவுக்கு மேலே இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட பித்தப்பையில் சுருங்கி தன்மை குறையிறது மற்றும் மற்ற கோளாறுனால் கற்கள் உண்டாகும். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பிளட்டில் டிசார்டர்ஸ் இருக்கும், சிக்கிள் செல்ஸ் டிசீஸ், தாலசீமியா அப்படின்னு சொல்லுவோம். இதனாலேயும் அவங்களுக்கு பித்தப்பையில் கற்கள் உண்டாகும். மேலும் மரபணு வித்தியாசத்துலேயும் பித்தப்பையில் கற்கள் வரலாம். இது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஆப்ரேஷன் செஞ்ச பிறகு பித்தப்பை சரியாக சுருங்கி உரியும் தன்மை குறைஞ்சிடும். அப்படி இருக்கிறதுனாலையும் பித்தப்பையில் கல் வரும். எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா பெப்டிக் அல்சர்ஸ் காமனாக இருக்கும். இப்போ அதுக்கு பண்ணுற ஆப்ரேஷன் ரொம்ப குறைஞ்சி போச்சு. பட் அந்த காலத்தில் நிறைய ஆப்ரேஷன் அதுக்காக பண்ணாங்க. எப்படி ஹார்ட்டுக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணுறோமோ அதே போல் பெப்டிக் அல்சர் டிசீஸ் வந்தால் வயிற்றில் அடைப்பு உண்டாகும். அதை சரி செய்கிறதுக்கு சிறுகுடல் எடுத்து வயிற்றோடு தேய்ச்சி பைபாஸ் சர்ஜரி பண்ணுவோம். அப்படி பைபாஸ் சர்ஜரி பண்ணும்போது
வேகஸ் நர்வை நாம் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுவோம். அந்த வேகஸ் நர்வ் ரொம்ப முக்கியமானது. எதுக்கு அப்படின்னா இரைப்பை சுருங்கி விரி தன்மைறதுக்கு மற்ற சுரத்தலுக்கு மட்டும் இல்லாமல் பித்தப்பை சுருங்கி விரிவதுக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கண்ட்ரோல் நம்ம எடுத்துறதுனால பித்தப்பையில் பித்தநீர் ரொம்ப நாள் சேமித்து அதில் உங்களுக்கு ஸ்டோன் உருவாகும். அதுவும் இல்லாமல் சிறுகுடலின் கடைசி பகுதி வந்து சீலியாக் டிசீஸ், கிரான்ஸ் டிசீஸ் போன்ற டிசீஸ்னால் பாதிக்கப்பட்டால் அதனாலையும் பித்தப்பையில் கல் உருவாகும். மேலும் டைப் 1 டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு சிலருக்கு வந்து ஆரம்ப காலத்துலேயே டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் பித்தப்பையில் கல் உருவாகும். எனவே பித்தப்பையில் கல் உருவாகிறதுக்கு நிறைய காரணம் இருக்குன்னு நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நாம் இப்பொழுது பித்தப்பையில் கற்கள் உண்டானால் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன என்பதையும் அதற்கான தகுந்த பரிசோதனை முறைகளையும் காணலாம். பொதுவாக சாதாரண அல்ட்ராசவுண்ட் மூலமாகவே பித்தப்பையில் கற்கள் இல்லையா இருக்குதா என்பதை கண்டுபிடிச்சிடலாம். மோர் தென் 90% ஆஃப் தி ஸ்டோன்ஸ் நமக்கு அல்ட்ராசவுண்ட் மூலிமா தெரியும். அல்ட்ராசவுண்ட் செஞ்சுட்டு வந்தவங்ககிட்ட கேட்டிங்கன்னா, டாக்டர் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஆனால் பித்தப்பையில் கல் இருக்குதுன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. ஆய்வுகளின்படி பார்த்தீங்கன்னா 100க்கு 80 பேருக்கு பித்தப்பையில் கல் இருந்தால் கூட அதனால் ஒரு பாதிப்பு இருக்காது. இதில் நாம் வந்து சைலண்ட் ஸ்டோன்ஸும் சொல்லுவோம். ஸோ மீதி இருக்கிற 20% அதுவும் 5 ஆண்டுகளில் அவங்களுக்கு அதனால் பிரச்சனை உண்டாகும். பொதுவாக அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அஜீரண கோளாறு இருக்கும். அதுவும் கொழுப்பு அதிகமாக உள்ள உணவு சாப்பிட்டா அவங்களுக்கு அஜீரண கோளாறு உண்டாகும். மேலும் வயிற்றில் மேல் பகுதியில் வலதுபுறம் வலி உண்டாகும். இந்த வலி அரை மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் போகாமல் இருக்கலாம். மேலும் வாமிட்டிங் வர மாதிரி சென்சேஷன் இருக்கும். சம்டைம்ஸ் வாமிட்டிங்கும் வரும். இந்த பித்தப்பையானது பித்தக்கற்கள் இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா பித்தப்பையின் கழுத்து பகுதியில் ஏதேனும் கல்கள் போய் அடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பித்தப்பை விரிவடைந்து அதில் இன்ஃபெக்ஷன் வந்து வலி மேலும் அதிகமாகும். இதை அக்யூட் கோலிசிஸ்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி உருவானவங்களுக்கு வலி மிக அதிகமாக இருக்கும். ஒரு சிலர் கூட ஃபீவரும் வந்துடும். அதுவும் இல்லாமல் அவங்க தாங்க முடியாத வலியோடு ஆஸ்பத்திரிக்கு வருவாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து அந்த பித்தப்பையில் இருக்கிற கல்லுனால் இந்தளவு வலி வந்ததால் வேறு என்ன பாதிப்பு இருக்கான்னு பார்க்குறதுக்கு சிடி ஸ்கேன் மெத்தடு ரொம்ப முக்கியமானது. சிடி ஸ்கேன் பண்ணி நாம் பார்த்தோம்னா அந்த பித்தப்பையில் கல் இருக்குதா, அந்த கல் வந்து எந்தளவு பித்தப்பையை பாதிச்சிருக்கு, அதில் பித்தப்பையில் வந்து எந்தளவு மாற்றம் உருவாகிருக்கு. சாதாரண பித்தப்பை பார்த்திங்கன்னா 1 முதல் 2 மில்லிமீட்டர் தான் திக்னஸ் இருக்கும். இவ்வாறு கற்கள் அடைப்பினால் இது வந்து 4 மில்லிமீட்டர்லேருந்து 6 மில்லிமீட்டர் வரைக்கும் திக்னஸ் அதிகமாகிடும். மேலும் பித்தப்பையை சுற்றி நீர் சேர்ந்துடும். எப்பயுமே ஒரு இடத்துல இன்ஃபெக்ஷன் வந்தால் அதை சுற்றி அந்த ரியாக்ஷனரி ஃப்ளூயிட்னு சொல்கிற நீர் சேர்ந்துடும். மேலும் பித்தப்பை வீங்கிய நிலையில் காணப்படும். மேலும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த வீக்கமான நிலை மோர் தென் 24 ஹவர்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுக்கு வந்து பித்தப்பையே கெட்டு போய் கேங்க்ரீன் அப்படின்ற ஒரு நிலைமை உண்டாகும். ஸோ இவ்வாறு பித்தப்பையில் கேங்க்ரீன் உண்டாகலாம். இல்லைனா அக்யூட் சிவியர் கோலிசிஸ்டைட்டிஸ் மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வரலாம். இதனை சிடி ஸ்கேன் மூலிமா நம்ம தெளிவாக காணலாம். அதற்கு பிறகு அதற்கான தகுந்த சிகிச்சையை நாம் செய்ய முடியும். மேலும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பித்தப்பை இருக்கிற கல் வந்து பித்த நாளத்தில் நகர்ந்து பித்த நீர் போகும் பாதையை அடைச்சிடும். அவ்வாறு அடைக்கும்போது என்ன ஆகும், அவங்களுக்கு மஞ்சக்காமலை உண்டாகும். மேலும் பித்த நீர் குடலுக்கு வராதனால அஜீரண கோளாறு உண்டாகும். இவங்க சாதாரண மஞ்சக்காமலை நினச்சிக்கிட்டு வந்து பார்ப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பித்தப்பையில் உண்டான கற்களினால் ஏற்பட்ட மஞ்சக்காமலைன்றதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். இதற்கு சாதாரணமாக நம்ம அல்ட்ராசவுண்ட் பண்ணுவோம். அதில் நமக்கு வந்து கல் இப்படி அடைப்பு இருக்குன்னு தெரிஞ்சால் எம்ஆர்சிபின்ற டெக்னிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த எம்ஆர்சிபியில் தான் பித்தப்பை மற்றும் பித்த நாளங்கள் ரொம்ப தெளிவாக தெரியும். அதில் பித்தக்கற்கள் வந்து எந்த இடத்துல அடைப்பு இருக்குது, அந்த கல்லினுடைய அளவு என்ன, இதனை நாம் சாதாரணமாக லேப்ராஸ்கோப் மூலமாக எடுக்க முடியுமா, அல்லது ஓப்பன் ஆப்ரேஷன் செய்ய வேண்டியதாக இருக்குமா, அல்லது இஆர்சிபி அதாவது எண்டாஸ்கோபி டெக்னிக் மூலமாக அந்த பித்த நாளத்தில் உள்ள கல்லை எடுத்துவிட்டு அதற்கு பிறகு பித்தப்பை லேப்ராஸ்கோப் மூலம் எடுக்கலாமா அப்படின்னு நாம் டிசைட் பண்ணுறதுக்கு இந்த எம்ஆர்சிபி டெக்னிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். மேலும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பித்தப்பையில் கல்லே இருக்காது, ஆனால் அவங்களுக்கு வந்து கொழுப்பு அதிகமாக இருக்கிற உணவு சாப்பிட்டாங்கன்னா அஜீரண கோளாறு உண்டாகும். பித்தப்பையில் கல் இருந்தால் எப்படி வலி இருக்குமோ அதே மாதிரி வலி உண்டாகும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கேல் பிளாடர் டிஸ்கைனீசியான்னு சொல்கிறது, அதனுடைய சுருங்கி விரியின் தன்மை குறையிறதுனால அவங்களுக்கு பித்தப்பையில் கல் எப்படி இருக்கோ அதே மாதிரி கல் இல்லாமையும் வலி உண்டாகும். இதனை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஹிடா ஸ்கேன் எனப்படும் நியூக்ளியர் ஸ்கேன் மூலியமாக. இது ஒரு ஸ்பெஷல் ஸ்கேன். இது வந்து ஒரு சில ஸ்பெஷல் சென்டர்ஸில் மட்டும்தான் இருக்கும். இந்த ஸ்கேன் செய்து பார்க்கும் பொழுது பித்தப்பையானது சாதாரண சுருங்கி விரியும் தன்மையை கொண்டுள்ளதா, பித்தப்பையில் உள்ள பித்த நீரானது பித்தநாள வழியாக சரியாக சிறுகுடலுக்கு செல்கிறதா இல்லையா என்பதை கரெக்டாக கண்டுபிடிக்கலாம்.
ஸோ இந்த ஹிடா ஸ்கேன் மூலமாக பித்த பையிலும் பித்த நாளத்திலும் அவருடைய வேலைப்பாடுகளை பற்றி தெளிவாக அறிந்து கொண்ட பிறகு நாம் தகுந்த சிகிச்சை முறையை மேற்கொள்ள முடியும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சிலர் கேட்பாங்க, டாக்டர் பித்தப்பையில் கல் இருந்தால் 80% பேருக்கு அதனால் ஒரு பாதிப்பு இருக்கிறதில்ல, 20% பேருக்கு தான் பாதிப்பு இருக்குது, அதனால் பாதிப்பு இல்லாதவங்களுக்கு கல் எடுக்கணுமான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக நான் என்ன சொல்லுவேன்னா, பித்தப்பையில் கல் இருக்கும்போது எப்போ அது நமக்கு பாதிப்பு உண்டாக்கும், பிரச்சனையை கொடுக்கும்னு சொல்லவே முடியாது. எனவே பித்தப்பையில் கல் இருந்தாவே அந்த பித்தப்பையை கல்லோடு நாம் அகற்றி விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பித்தப்பையை எடுப்பதனால் எந்த ஒரு பக்க விளைவும் நம்ம உடம்புக்கு ஏற்படாது. பித்த நீரானது கல்லீரல் உருவாகி பித்த நாளம் வழியாக சிறுகுடலை அடைந்து கொழுப்பு சத்து செரிக்க உதவுது. இதில் பித்தப்பையில் ஓரளவு பித்த நீரானது தேங்கி அதிகப்படியான கொழுப்பு சத்து உணவை நாம் எடுக்கும் பொழுது இதிலிருந்து சிறுகுடலுக்கு செலுத்தப்படுகிறது. எனவே இவ்வாறு நம் பித்தப்பையை எடுத்தாலும் கொழுப்பு சத்து செரிமானத்தில் எந்த ஒரு கோளாறும் ஏற்படாது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பித்தப்பையில் கல் இருந்தால் வலி, அஜீரண கோளாறு, மேலும் ஃபீவர் போன்ற பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் பித்தப்பையில் உள்ள கற்களானது பித்த நாளம் வழியாக பித்த நீர் போகும் வழியை அடைத்து கொண்டால் மஞ்சக்காமாலை வரும். அந்த மாதிரி வர்ற மஞ்சக்காமாலை அதுக்கு முதல்ல அவங்களுக்கு பித்தப்பையில் கல்லுன்னு தெரிஞ்சால் சாதாரண மஞ்சக்காமாலையாக பித்தப்பையில் இருக்கிற கல்லுனால் ஏற்பட்ட மஞ்சக்காமாலைன்னு தெரியவே தெரியாது. அவங்க சாதாரண மஞ்சக்காமாலை அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கு நாட்டு வைத்தியம் மற்ற வைத்தியம்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நோய் முற்றிய நிலையில் தான் நம்மக்கிட்ட டாக்டர் இந்த மாதிரி அங்கே டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், எங்களுக்கு ஒன்றும் தெரில, இவருக்கு 1 மாதம் மஞ்சக்காமலே குறையல அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதுக்கான முக்கியமான டெஸ்ட்டெல்லாம் பண்ணி பார்க்குறோம். எம்ஆர்சிபி டெக்னிக் மூலமாக பார்த்திங்கன்னா அவருக்கு பித்த நாளத்தில் கல் அடித்து அதனால் மஞ்சக்காமலை வந்துச்சுன்னு தெரியும். இதற்கு மிக சிறந்த ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, பித்த நாளத்தில் இருக்கிற கல்லை எண்டாஸ்கோபி டெக்னிக் மூலியமாக, அதாவது இஆர்சிபி மூலம் எடுத்துவிட்டு பித்தப்பையை லேப்ரோஸ்கோப்பில் எடுக்கிறது தான் மிகச்சிறந்தது. அதுவே சிறிய கல்லாகவோ இல்லை பித்த நாளத்தில் மேற்பகுதியில் கல் அடைப்பு இருந்தால் லேப்ரோஸ்கோப் மூலமாகவே பித்தப்பையையும் பித்த நாளத்தில் உள்ள கல்லையும் அகற்றிவிட்டு சரி செய்து விடலாம். இது மட்டும் இல்லாமல் சுகர் இருக்கிற பேஷண்ட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வலி அதிகமாக தெரியாது. எனவே அவங்களுக்கு பித்தப்பையில் கல் உண்டாகி அந்த கல்லினால் ஏற்படும் பாதிப்பு ஆரம்ப நிலையில் தெரியாமல் நோய் மிக முற்றிய நிலையில், அதாவது பித்தப்பை முழுவதுமாக அழுகிய நிலையிலேயோ அதற்கு முன் நிலையிலேயோ மருத்துவமனைக்கு வருவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம லேப்ரோஸ்கோப் மூலிமா பித்தப்பையை எடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஓப்பன் சர்ஜரி கூட பண்ண வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைங்களுக்கு பிளட் டிசார்டர்ஸ் லைக் சிக்கிள் செல் அனிமியா ஆர் தாலசீமியா போன்ற நிலைகள் என்ன ஆகும்னா பித்தப்பையில் பிக்மெண்ட் ஸ்டோன்ஸ் என்ற கற்கள் உண்டாகும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதனால் வலி இல்லைன்னா கூட நம்ம பித்தப்பை எடுத்துகிட்டு தான் மிக மிகச்சிறந்தது. மேலும் பார்த்திங்கன்னா பேரியாட்ரிக் சர்ஜரி, ஒபிசிட்டிக்காக நம்ம செய்கிற சர்ஜரியின் போது பித்தப்பையில் கல் இருந்தால் அப்பொழுது அகற்றிவிடுவது மிக மிக நல்லது. அது மட்டும் இல்லாமல் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு பித்தப்பையில் கல் இருந்தாலும் அதனால் பாதிப்பு ஒன்றும் இல்லை அப்படின்னாலும் நம்ம பித்தப்பையை ரிமூவ் பண்ணிடுறது தான் நல்லது. எனவே பொதுவாக பார்த்திங்கன்னா பித்தப்பையில் கல் இருந்தால் அதனால் நமக்கு பாதிப்பு இருந்தாலும் இல்லைனாலும் நாம் அதை லேப்ரோஸ்கோப் மூலமா எடுத்துக்கொள்வது தான் நல்லது. நான் ஏன் லேப்ரோஸ்கோப் மூலமா எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, பித்தப்பையில் கல் இருந்தால் அதை அகற்றுவதற்கு மிகச்சிறந்த சிகிச்சை முறை, அதாவது கோல்டு ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லேப்ரோஸ்கோபி கோலிசிஸ்டெக்டமின்னு சொல்கிறது தான். இந்த முறையானது 1987 பிரான்ஸ் நாட்டில் டாக்டர் மூரே அப்படின்றவர் முதலில் செஞ்சார். அதுக்கு பிறகு உலகம் முழுவதும் பரவி இப்பொழுது பித்தப்பையில் கற்களா அதுக்கு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா லேப்ரோஸ்கோப் மூலமாக பித்தப்பை எடுக்கிறதா அப்படின்னு வந்துடுச்சு. இந்த லேப்ரோஸ்கோப்புன்றது ஒன்றுமே கிடையாதுங்க, கீஹோல் சர்ஜரி எல்லோரும் சொல்கிறா இருப்பாங்க, அதுதான். ஸோ வயிற்றுக்குள் சிறு துளைகள் மூலம் 5